Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது One Piece episode 1123 part 1. ஓபன் பண்ணா அப்படியே சூரியன் மேல வருது. அதாவது ஒன் பீஸுக்கு விடிவு காலம் வந்த மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதானே எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒன் பீஸ் வேர்ல்டோட இயற்கை அழக வளைச்சு காட்டுவாங்க. அந்த நியூஸ்குங்கிற பேர்டு மக்கள் எல்லாத்துக்கும் நியூஸ போட்டு போகுது. அதுக்கப்புறம் கடைசியா என்னென்னலாம் பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு அப்படியே ஒன்னொன்னா சொல்லுவானுங்க. லூஃபி கைடோவை பொழந்தான்ல, அதுக்கப்புறம் பைய பாத்தீங்கன்னா 4 எம்பரர்ல ஒரு ஆள் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி ஃபியூச்சர் ஐலாண்ட் எக்ஹெட்டுக்கு போனாங்க. டாக்டர் வேகா பங்கோட ஐலாண்டு. அந்த ஐலாண்ட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இந்த ஆர்க்கோட ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருப்போம். வேற லெவல் டெக்னாலஜி, நல்லா ஊரை ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ இவங்க டாக்டர் வேகா பங்க மீட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலா தலைகீழ மாறிடுச்சு. சரி, அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவரா இருப்பாருன்னு பார்த்தா அவரோட உசுரே ஊசலாடிட்டு இருக்குதுன்னா பாருங்களேன். என்னன்னா கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாம் ஓஹரா ஐலாண்டை எப்படி காலி பண்ணானுங்களோ அதே மாதிரி இவரோட எக்ஹெட் ஐலாண்டையும் காலி பண்ண முடிவு பண்ணிட்டானுங்க. ஏன்னா ஓஹரால இருக்கவங்க எல்லாம் வாய்டு செஞ்சுரிய பத்தி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் ஒரேடியா காலி பண்ணிட்டானுங்க. அதே மாதிரி தான் இப்ப வேகா பங்கும் அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாருன்னு அவரோட சேர்த்து அந்த ஐலாண்டையும் காலி பண்ண முடிவு பண்ணிட்டானுங்க. அதனாலதான் வேகா பங்கு எப்படியாச்சும் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நம்ம லூஃபி கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. நம்ம பையன் தான் வேர்ல்டு கவர்மெண்ட்டை வெளுத்து வாங்குவானே. ஆனா வேர்ல்டு கவர்மெண்ட் ஆளுங்க என்ன பண்ணானுங்க, CP0 இருக்கானுங்களே, அதான் அந்த சைஃபர் போல் ஆளுங்க, அவங்களுக்கு அந்த 5 வெல்டர்ஸும் ஆர்டர் போட்டிருப்பானுங்க. வேகா பங்கோட சேர்த்து மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணுங்கன்னு. லுச்சியும் கக்குவும் வந்திருப்பாங்க. அந்த டைம் லுச்சிக்கும் நம்ம பையலுக்கும் வேற லெவல்ல சண்டை. சரி, இவன் கூட தானே எப்படியாச்சும் சண்டை போட்டு ஜெயிச்சலான்னு பார்த்தா அவங்க கூட இருந்த பஞ்சாயத்து கூட சால்வ் ஆயிருச்சு. ஆனா டாக்டர் வேகா பங்கோட கூட்டத்துக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருந்திருக்குது. அதான் அந்த யோக் புல்ல, பார்க்க பச்சை புல்ல மாதிரி இருந்துட்டு கடைசியில வேகா பங்கையே புடிச்சு லாக் பண்ணிட்டா. வேகா பங்க்ல கருப்பாடு இருக்கிற மாதிரி CP0லயும் கருப்பாடு இருக்குது. அதுதான் நம்ம ஸ்டசி. அவ வேகா பங்க ப்ரொடெக்ட் பண்ண முடிவு பண்ணிட்டா. இப்போ செரஃபிம் வேற தவன்னு எல்லாத்தையும் போட்டு துவச்சிட்டு இருக்குது. அதுகிட்ட வேற நம்மளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, கூடவே பஸ்டர் கால் வேற பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போதே தெரிஞ்சு போச்சு சைஃபர் போல் ஆளுங்களை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு. அதனால அவங்க கடுப்பாயி இப்போதைக்கு உயிர் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஆளு கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பஸ்டர் கால்ல இந்த எக்ஹெட் ஐலாண்ட காலி பண்ண வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நேவி அட்மிரல் கிசரு. அந்த ஆளு அந்த ரீஜன்ல இருக்க எல்லா கப்பலையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த இருக்கானுங்களே 5 எல்எஸ்ங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு பிளான் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. எக்ஹெட் ஐலாண்ட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அந்த பாசிபிஸ்டாஸ் இருக்குதுங்கல்ல, அதுங்க வேற கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு இருந்துங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்க சம்பவம் எல்லாமே அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வருது. அதை பார்த்துட்டு மொத்த உலகமுமே ஆடி போயிருக்குது. இன்னொரு கொடுமை என்னன்னா, வைஸ் அட்மிரல் கார்ப் நம்ம கோபி பையல காப்பாத்த அந்த பைரட் ஐலாண்டுக்கு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆளை காணுமாமா. அதான் அந்த அவகிஜி நம்மால அப்படியே ஃப்ரீஸ் பண்ணானே. அதுக்கப்புறம் என்ன செய்யதாச்சுன்னு ஒழுங்கா காட்டலன்னு வைங்க. அதுக்கப்புறம் கடலோட எம்பரரா இருக்க நம்ம லூஃபி இப்போ ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல இருக்கான். என்ன பண்ண போறானோ தெரியல. எப்படி எல்லா விஷயமும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குமா, அதை பார்த்துட்டு நம்ம லூஃபி வில்லேஜ்ல மக்கினோன்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அதான் பார் நடத்திட்டு இருக்காங்களே, அவங்க பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா லூஃபிக்கு பஞ்சாயத்துனாலே அவன் டீம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து தான். பைரட் ஐலாண்ட்ல கார்ப்பு காணாம போயிட்டாரு, அவரே காணுமா அப்படின்னு எல்லாத்துக்குமே அப்படி ஒரு ஷாக்கு. கோபியை காப்பாத்த போய் அவரையே அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த உட்கார்ந்துட்டு இருக்கானே அவன் படிச்சுட்டு இருப்பான். இந்த வயசானவர் பார்த்துட்டு வண்டியா திட்டுவாரு. ஏண்டா அவர் அங்க காப்பாத்த போனாரு, ஆளை காணும் தானே சொல்லியிருக்காங்க, என்ன செத்துட்டாரு நான் போட்டிருக்காங்க, அவர் லெஜண்டுகள்லாம் லெஜண்டுடா, அதனால அவரை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படிம்பாரு. ஆக்சுவலா இவரு தான் அந்த வில்லேஜோட மேயர். முன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஆள் மாறிட்டாரு, வயசாகிட்டே போகுது இல்ல, அவருக்கு கான்பிடென்ட் கார்ப்புகள்லாம் எதுவுமே ஆயிருக்காதுன்னு இப்படி சொல்லும் போது யாரோ சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். கட்டுப்பாயி எவன்டா அது, அப்படி என்னடா நான் காமெடி சொல்லிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கத்துவான். கடைசியில பார்த்தா அங்க இருக்க குழந்தை சிரிச்சிருக்கும். யோ கிழவா, ஏன் பயமுட்டிட்டு இருக்க, பேசாம இரியான்னு ஒண்ணு, சாரிமா குழந்தைன்னு தெரியாம போச்சும் பாரு. நீங்க கவலைப்பட்டா மட்டும் கார்ப்பை காப்பாத்திர முடியுமா? அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை இருக்குல்ல, லூஃபியோட ஃபேஸ ரெகக்னைஸ் பண்ண பழகி இருக்குது. அவன் போட்டோவை பார்த்தாலே அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அவன் மேல பாயும். லூஃபியா அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்குது. நம்ம பையன் குழந்தைகளுக்கு பிடிச்ச பீஸுப்பா. அதுக்கப்புறம் இதே நியூஸ நம்ம லூஃபி ஏச சின்ன வயசுல வளர்த்த ஒரு கொல்ல கூட்டம் இருக்குது இல்ல, அதான் அந்த டாடன், அவங்களுமே பார்த்துட்டு ரொம்பவுமே அப்செட் ஆயிருவாங்க. கார்ப்பும் லூஃபியும் அட்ட டைம்ல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்களேன்னு. இத்தனைக்கும் 2 பேரும் சேர்ந்து இவளை படாத பாடு படுத்தி இருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு அழுகையா வரும், ஐயோ ஏதாச்சும் அவங்களுக்கு ஆயிருமோன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்த் ப்ளூ, ஈஸ்ட் ப்ளூ, வெஸ்ட் ப்ளூ, சவுத் ப்ளூன்னு எல்லா இடமும் அப்படியே மேகமூட்டமா நிறைஞ்சி கருன்னு மாறும். பறவைங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு அடிச்சு பிச்சுக்கிட்டு போகுமா. என்னாச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பயங்கரமான ஒரு எர்த்குவேக், மக்கள் எல்லாம் விழுந்தடிச்சு அங்க எங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஈஸ்ட் ப்ளூல அந்த எர்த்குவேக்ல டவுனே அப்படியே கொஞ்சம் மேடாகி கிட்டு கிட்டுன்னு நடுங்கும். சவுத் ப்ளூல ரொம்ப மோசம், பயங்கரமான சுனாமி
சுனாமி. சோ அடிச்சு புடிச்சு ஹைட்டான ஏரியாவை நோக்கி ஓடுவாங்க. அலையும் வேற தாறுமாறா பெஞ்சுக்கிட்டு இருக்கும். வெஸ்ட் ப்ளூலயும் எர்த்குவேக், நார்த் ப்ளூல பெரிய லெவல்ல அதிர்வு இருக்கும். சோ அப்படி அன்னைக்கு வந்து அந்த எர்த்குவேக் மொத்த உலகத்தையுமே பயங்கரமா டேமேஜ் பண்ணிருச்சு. அதுலயும் கிராண்ட் லைன்ல இருக்க நம்ம லாப்பூன்னு அப்படியே கதறிக்கிட்டு கடலுக்குள்ள முங்கும். வானோ கிங்டம் ஒரு சைடு படாத பாடுபட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மத்த இடத்துல இருக்க அந்த பொதுமக்கள்லாம் என்னடா கிளைமேட் எல்லாம் இப்படி மாறி அதிர்ந்துகிட்டு இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பயங்கரமா சுனாமி எல்லாம் வந்து அடிச்சு அங்க இருந்த வீடுங்க அது இதுன்னு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிருங்க. இது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு கூட யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் இருப்பானுங்களே அவனுக்கு சும்மாவே ஆச்சா பூச்சான்னு கத்துவானுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு அதிர்வை பார்த்துட்டு ஓவரா கதறிட்டு இருப்பானுங்க. அப்படியே ஒரு 6 நாள் கழிச்சு கிங்டம் ஆஃப் லுலூசியா இருக்குது. அதெல்லாம் இப்ப நடந்த கோர சம்பவத்துல கம்ப்ளீட்டா மேப்ல இருந்தே அழிஞ்சு போச்சு. சொல்ல போனா அந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியல. அந்த ஐலாண்ட் அந்த இடத்துல இருந்துச்சா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோலு, அதுக்குள்ள தண்ணி விழுந்துகிட்டு இருக்குது. அந்த டைம் ஈமுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி காட்டுறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் மீன் பண்ணி காட்டுறாங்களான்னு தெரியல. ஆனா அந்த ஈமுங்கிற கருப்பு உருவத்தை காட்டுவாங்க. அந்த ஹோல்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. ஃபில் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியல. இல்ல இன்னொரு மேட்டர் என்னன்னா இந்த மாதிரி மொத்த உலகத்துக்குமே எர்த்குவேக் வந்ததுனால வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் மேல இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்படியே கட் பண்ணி கமபக்கா கிங்டம் காட்டுறாங்க. இவாங்கோ அவனோட ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கதறிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அழகா ஒரு பீச்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இப்ப அது சுத்தமா இல்ல. அலையெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லைன்னு ஒண்ணு அவங்க எல்லாருமே கதறி கதறி அழுவாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி பீச்ல ஜாலியா ஓடிக்கிட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்சோமே, எங்களுக்கு எங்க பீச் வேணும் அப்படின்னு காட்டு கத்திட்டு இருப்பாங்க. மொத்தத்துல உலகத்துல இருந்த ஏகப்பட்ட பீச்சுங்க இப்ப அழிஞ்சு போச்சு. அது மட்டும் போனா பரவாயில்லையே, பெரிய பெரிய ஐலாண்டுகளே தாக்கு பிடிக்க முடியாத இந்த நிலைமையில சின்ன சின்ன ஐலாண்டுங்க என்ன ஆகும், அதுங்களுமே நிறைய அழிஞ்சு போச்சுங்க. மொத்த தீவையுமே ஃப்ளட் வந்து கம்ப்ளீட்டா மூழ்கடிச்சதுனால இனிமேட்டு அதுல வாழ முடியாது. அதனால ஏகப்பட்ட மக்கள் படாத பாடுபடுவாங்க. கண்ணா பின்னனு கடல் அலைகள் வேற கொடூரமா இருக்கிறதுனால கடலுக்கு மீன் பிடிக்கலாம் போக முடியல. அப்படி கடல் கொடூரமா கொந்தளிச்சுட்டு இருக்கும். சீ லெவல் வேற இப்படி ஏறி இருக்குதே, என்ன ஆகுமோன்னு தெரியலையேன்னு எல்லாத்துக்குமே பதட்டம். அதே நேரம் அப்படியே கட் பண்ணி எக்ஹெட் ஐலாண்ட காட்டுறாங்க. அந்த ஐலாண்ட காலி பண்றதுக்காக அந்த இடத்தை சுத்தி 100 கப்பல் நின்னுட்டு இருக்குது. அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல பயங்கரமா இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 20 பேட்டில் ஷிப்பும் இருக்குது. பஸ்டர் கால் பண்ணதுனால உலகத்துல இருக்க எல்லா நேவி சோல்ஜருமே கிளப்பிட்டு வந்திருக்கானுங்க. சொல்ல போனா ஒரு 30,000 நேவி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. எக்ஹெட் ஐலாண்ட ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம் அப்படின்னு வெறியில வந்திருக்கானுங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா ஒரு 9 நேவி HQ வைஸ் அட்மிரல்ஸ் வந்திருப்பாங்க. ஆளுக்கு வித்தியாசமான பவர். அதுல அட்மிரல் கிசரும் ஒரு ஆளுன்னு வைங்க, டெஃபினட்டா ஒரு பெரிய டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஐலாண்ட நோக்கி பக்கத்துல போகும்போது திடீர்னு கடலுக்கு அடியில இருந்து அப்படியே பாம்பு மாதிரி மெக்கானிக்கலா ரெடி பண்ண ஒரு பயங்கரமான மிருகம் நேவி ஆளுகளோட கப்பல்லாத்தையும் கடிச்சு துப்பிட்டு இருக்கும். எல்லாம் பார்த்து பயந்துருவாங்க. ஆனா கிசரு ஒரே அடிதான் லைட் ஸ்பீட்ல போய் அடிச்சுட்டு அப்படியே சல்லுன்னு வந்து ரிட்டர்ன் நிப்பான். இது தெரிஞ்ச சென்டமாரு பாத்தீங்கன்னா போன்ல கத்திட்டு இருப்பான். என்ன கிசரு, சி பீஸ்ட் அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னல, ஏன் பண்ணீங்கன்னு கேட்பான். அது செஞ்சுச்சு, அதான் மொத்தமா செஞ்சுட்டேன், இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல தம்பி, அதுகிட்ட போய் கேளுமா. சோ இப்ப அத்தனை பேருமே ஒரு வெறியோட தான் வந்திருக்காங்க. இனி இதுக்கப்புறம் நம்ம லூஃபி இவங்க கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறான் அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.